அங்க எழுப்பி விட்டா திரும்ப இங்க வந்து படுத்திருக்கியா? என்ன காப்பாத்து? ஒரு ஆம்பளை 6 மணிக்கு மேல வீட்டுல படுத்து தூங்கினா வீடு விளங்குமாயா? எந்திரியா, எந்திரின்னு சொல்றேன்ல. காலையில குளிச்சு முடிச்சு ஃப்ரெஷ்ஷா இருக்கா? பொட்டெல்லாம் வச்சிருக்கா? ஏன் நான் தான் வச்சு விட்டேன். என்ன இப்போ? எனக்கு தோணல பாரு. அம்மாவை கொஞ்ச நேரத்துல போதும். முதல்ல எந்திரி குளி வா. ஏய் நேத்தான குளிச்சேன். நேத்து குளிச்சியா? தினமும் குளிக்கணும். வாசனை போய் அன்பு 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 அன்பு. கபி 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 கையை வச்சு சுமாரு. கபி 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 கபி. ஊத்தன்பு மூஞ்சில ஊத்திடுவேன். வீட்டு சாப்பாடு நம்ம வீட்டுல சமைச்சதா? ஆமா. நீயே சமைச்சியா? ஆமா. அம்மா சாப்பிட்டுச்சா? சாப்பிட்டாச்சு. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. பேசாம சாப்பிடியா, அப்பதான் உடம்புல ஒட்டும். ஏன் பொண்டாட்டி சும்மா சும்மா கொச்சுக்கிற? சாப்பிடியா? என்ன கை கொஞ்சம் காமி. ஆசம் ஆசம். அப்படியே கணத்தை கொஞ்சம் காமி. இது வேலைக்கு ஆகாது. சைடிஸ் நீ சாப்பிட மாட்ட. சீக்கிரம் சாப்பிட்டு எந்திரி. கபி 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 எல்லாம் சாயந்தரம் வச்சுக்கலாம். இப்ப கிளம்பு. எங்க கிளம்பு சொல்ற? வீட்டுல 2 பொம்பளைங்க இருக்காங்கல்ல, சம்பாதிக்க வேணாம். மரியாதையா கிளம்பு. நான் வேணா ஒரு மாசம் கழிச்சு போட்டுமா? முடியாது முடியாது. சரி 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 2 நாள் கழிச்சு போடா. கிளம்பு கிளம்பு கிளம்பு. அன்போ அன்போ. யா கம் ரெடி. அவ்வளவுதானா? கிளம்பு. போயா. என்ன 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 நெளியற? அன்பு என்ன அன்பு என்ன அன்புக்கு? அன்பு என்ன உள்ள போற? அந்த பக்கம் போயா. கதவு அந்த பக்கம் இருக்கு. முதல்ல போயா. சும்மா பொண்டாட்டி முஞ்சியே பார்த்துட்டு இருந்தா போர் அடிக்கும். போ. நான் வேணா நாளைக்கு போட்டா. வெளிய வந்தேன் கொடை தடுத்து அடிச்சிருவேன். அப்படியே போயிரு. மாப்பிள மாமா என்ன புது மாப்பிள பளபளன்னு தூக்கிட்டீங்க. எங்க கிளம்பிட்டீங்க? அது ஆம்பளை பகல்ல வீட்டுல தங்க கூடாதான். எங்காவது வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு மேலதான் வர சொல்றான். அதான் எங்க போறதுன்னு தெரியல, யோசிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு என்ன, நேரா சாவடிக்கு போவோம், பொறுக்க தும்போம், நெருக்கிக்கிட்டு தூங்குவோம். சாயந்தரம் 6 மணிக்கு அலாரம் வச்சு வேலைக்கு போன மாதிரி டல்லா வந்துருவோம். எப்படி ஐடியா? அற்புதமா இருக்கே. வாங்க மாப்பிள, நான் இருக்கல, நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? மாமா உனக்கு வெக்கமே இல்லையா மாமா? இதுக்கு தான் நான் சொல்றது, வெள்ளன வரணும்னு. கூட்டத்தை பார்த்தீங்களா? ஒரு மாசமா உட்காந்து கல்ல தேய்ச்சிக்கிட்டே இருக்குது. மாப்பிள்ள வேலைக்கு வந்தாச்சு. இப்ப ஃபர்ஸ்டா அப்படியே மட்ட மலாக்கா 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 மட்ட மலாக்கா. எப்படி இருக்கு மாப்பிள்ள? மாமா அம்புட்டு சுகமா இல்ல மாமா. சாவடிக்கு ஏசிய போட்டு கருப்பா, என்ன காலையில வேலைன்னு சொல்லி இங்கே உட்காந்துருக்கா? அதுவா, என் பொண்டாட்டி வேலைக்கு போக சொல்லியிருக்கா. அதான் என்ன வேலைக்கு போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கலெக்டர் 2 நாள் லீவா? கம்முன்னு வந்து வேலைக்கு போறியா? நான் குமாஸ்தா. எங்களுக்கு ஓகே. ஏய், ஐயா கண்ணு தோட்டத்துல தேங்காய் வெட்டுறாங்களா? வெட்டுறதுக்கு வரியா? ஆளை வெட்ட சொன்னாலும் வெட்டுறியா மாப்பிள்ள? இந்த வேலை சரி போங்க. வாங்க கட்டுமா மாப்பிள்ள, நானும் வரேன். தள்ளி உட்காருங்க, தள்ளி உட்காருங்க. என்னக்கா, யார் தேடிட்டு இருக்கீங்க? எங்க வீட்டுல வேலைக்கு போயிருக்காக, இன்னும் காணோம். அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். யாருக்கா? கருப்பனா? அதெல்லாம் வராதுக்கா. 2-3 நாள் ஆகும், இல்லைன்னா 1 வாரம் கூட ஆகும். எங்கிட்டாச்சும் குடிச்சிட்டு தெரியும். குடிக்குமா? குடிக்குமாவா? ஃபுல்லா போதை ஆயிடுச்சு. ஆட்டம் பாட்டம் ஒரே அமக்களம் தான். அதுவும் போதை தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியா பண்ண இப்படியா பண்ணன்னு கேட்கும். ஃபுல்லா மறந்துடும். அப்ப அது வேலைக்கெல்லாம் போகாதா? போகும். காட்டு வேலைக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. போனா 2 ஆள் வேலை செய்யும், மாடு மாதிரி. கையில காசு வாங்கிருச்சுன்னா அம்பிட்டுதான். காசு தீர்ற வரைக்கும் ஃபுல்லா ஒரே சண்டை தான்க்கா. இவங்களும் சண்டைக்கெல்லாம் போவாங்களாடா? யாரு? கருப்பனா? சண்டைன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்க, அடி தூள் பறக்கும். என்ன, அவங்க அம்மானா அவ்வளவு உசுறு. எங்கிட்ட தெரிஞ்சாலும் அவங்க அம்மாக்கு 3 வேளை சோறு வாங்கி கொடுத்து அனுப்பிச்சு விட்டுரும்.
பயந்துட்டியா? ஐயோ ஆ. எங்கேயா போன நீ? உனக்காக எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? செஞ்சிட்டு இருக்க வேலையை பாதிலே விட்டு வர முடியாதுல்ல, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இங்க பாரியா, நீ எங்கிட்டு வேணாலும் போ, ஆனா காலையில 6 மணிக்கு கிளம்புனா சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துறியா? சொல்லிட்டேல இனிமே எங்க போனாலும் சரி கரெக்டா சாயந்தரம் 6 மணிக்கு டான்னு வீட்டுல போய் அந்த கருப்பை. அப்போ நான் என்ன சொன்னாலும் கேப்பியோளோ? ஏன் பிடிக்கும்னா எவ்வளவு பிடிக்கும்? நிறையவா? ஏயா கல்யாணம் ஆகி 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள என்னையா நிறைய பிடிக்கும்? என்ன நான் கொஞ்சம் வெள்ளத்தோலா இருக்கேனே அதனாலயா? நான் படிச்சிருக்கிறதுனாலயா? நான் வசதியான வீட்டுல இருந்து வந்ததுனாலயா? எப்படியா உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்கும்? நேரத்துக்கு எப்போம் என் பொண்டாட்டி பிடிச்சிருக்கா? சாப்பிட்டியா? சரி அந்த பக்கம் திரும்பி பார்த்து. மிஸ்டர் அன்பு, எங்க அம்மா ஒரு மனுஷியை மாத்தி உட்கார வச்சுங்க பாருங்க, அங்க பிடிச்சது உங்களை. இந்த ஊர்க்காரங்க இல்லை அக்கம் பக்கத்தில் நான் ஒரு குடிகாரன் முரடை குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுவேன், இப்படி என்ன வேணா சொல்லலாம், அதெல்லாம் உண்மைதான். நீ வேணா அப்படி பண்ணனா என்ன உன் புள்ளையா நினச்சி 4 திட்டு இல்லை 4 அடி கூட அடிச்சுக்கோ, என்னை விட்டு